வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கம். பேர் பவுல்ராஜ். எனக்கு 2 பிள்ளைங்க. மூத்த பொண்ணு சரபோவா ஏஞ்சல் இன்ஃபன்ட் ஜீசஸ் ஸ்கூலில் +2 படிக்கிறாள். 2வது பையன் பிரின்ஸ் இஸ்ரேல் இன்ஃபன்ட் ஜீசஸ் ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இந்த இன்ஃபன்ட் ஜீசஸ் ஸ்கூலை பற்றி சொல்லணும்னா நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் மேலேயும் அவங்க ரொம்ப அக்கறையாக பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு அவங்க ஃப்யூச்சரில் நல்ல லெவலுக்கு வரணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு பிள்ளைங்க மேலே அவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணுற எல்லா டீச்சர்ஸ் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. பேருக்காக இல்லாமல் எல்லா பிள்ளைகளுமே நல்லா படிக்க வச்சு நல்ல மார்க் எடுக்க வச்சு அவங்களோட ஃப்யூச்சரில் நல்ல லெவலுக்கு வரணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு டீச்சர்ஸுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க, ரொம்ப அக்கறையாக இருக்காங்க. என்னோட அனுபவத்தில் நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் சென்டம் எடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. அதை பார்த்து மற்ற பிள்ளைங்களும் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்குது. அது இந்த ஸ்கூலில் ஒரு நல்ல விஷயமா நான் பார்த்தேன். அடுத்து மற்றபடி ஸ்போர்ட்ஸு மற்ற காரியங்கள் எல்லாத்துலேயுமே எல்லா ஆக்டிவிட்டீஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. பிள்ளைகளோட ஃப்யூச்சரில் அவங்க நல்ல நல்ல லெவலுக்கு வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப அக்கறையாக இருக்கிறாங்க. ஏன்னா அது இல்லாமல் ஏற்கனவே இங்கே படித்த ஓல்டு ஸ்டூடெண்ட் நிறைய பேர் நல்ல லெவலில் இருக்கிறத நீங்களுமே பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு நல்லா வருங்கால சந்ததியை இவங்க நல்லா டெவலப் பண்ணுறாங்க. அதில் ரொம்ப அக்கறையாக இருக்கிறாங்க. அதனால் இந்த ஸ்கூலுக்கு எப்போவுமே ஒரு நல்ல பேர் இருக்குது. அதே போல் சார் செல்வநாதன் சார் ஆகட்டும், மேடம் ஆகட்டும், அவங்க எல்லாருமே கவனித்து பார்க்குறாங்க. எந்த ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிறாங்க, யார் கம்மியாக மார்க் எடுக்கிறாங்க, அவங்கள இன்னும் மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு அவங்க இன்னும் எல்லா டீச்சர்ஸ்க்குமே அவங்க அதை ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறதுனால ரொம்ப நல்லா எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க. லாஸ்ட் டைம் நடந்த 10th ரிசல்ட்டில் கூட நல்ல மார்க்கெலாம் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இந்த வருஷத்தில் ஸ்கூல் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குங்கிறத நீங்கள் அதிலே பார்க்கலாம். அது இல்லாமல் இந்த வருஷத்துலேருந்து புதுசாக ஸ்கூலில் நிறைய விஷயங்கள் புதுசாக கொண்டு வர்றாங்க. ஸ்டூடெண்ட்டோட டேலண்ட்டை டெவலப் பண்ணுறதுக்காக மந்த்லி ஒன்ஸ் ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு டாபிக் கொடுத்து அவங்கள பேச வைக்கிறாங்க. அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுறாங்க. அதனால் இனி வர்ற காலத்தில் இந்த ஸ்கூல் இன்னும் அடுத்த லெவலுக்கு போய் இன்னும் நிறைய பேரை நல்ல ஃப்யூச்சர் அவங்கள நல்ல இடத்துக்கு நல்ல பொசிஷன் கொண்டு வர்றதுக்கு நல்லா ட்ரை பண்ணுறாங்க. அதனால் அதே போல் இன்னொரு விஷயம் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். ஏன்னா படிக்கிற வயசில் நல்லா படிங்க, படிப்பில் மட்டும் கவனமாக இருங்க, வேறு எதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த படிக்கிற காலத்தில் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா தான் உங்களோட அடுத்த லெவல் உங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் டிவியில் கூட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க, வாழ்க்கையில் ஒரு தடவை தான் வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மை, வாழ்க்கையில் ஒரு தடவை தான் இந்த ஸ்கூல் லைஃப் வரும். இது மறுபடியும் என்ன பண்ணாலும் திரும்ப வராது. அதனால் இந்த காலத்தை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக படித்து கவனமாக படித்து நல்ல லெவலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் டீச்சருக்கு அதனால் பெருமை, உங்கள் பேரண்ட்ஸுக்கு பெருமை, எல்லாருக்கும் சந்தோஷம். அதனால் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப கவனமாக படிங்க, படிப்பில் ரொம்ப அக்கறையாக இருங்க. ஏன்னா படிப்பு தான் இனி வர்ற காலத்தில் இனி வர்ற ஃப்யூச்சரை நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு படிப்பு ஒன்று தான் உங்கள் கையில் இருக்கிற ஒரு ஆயுதம். அதனால் படிப்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப நல்லா படித்து நல்ல லெவலுக்கு ஸ்கூலுக்கும் சாருக்கும் உங்கள் பேரண்ட்ஸுக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை நாங்கள் வாழ்த்தி, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.